கோவிலில் போய் சாமி கும்பிட்றதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. எனக்கு காரு வேணும், வீடு வேணும், என் பிள்ளைக்கு படிப்பு வேணும், நான் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், நோயை கொடுக்காத, நொடியை கொடுக்காத, கை கால் சுகமாக இருக்கணும், உழைக்கணும், போகணும், வரணும்னு தான் வேண்டுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வேண்டுறது மிக மீறிய தப்புங்க. திருமணம் நம்ம நினச்சது மாதிரி நடந்துச்சா? அப்பா அம்மா நம்ம நினச்சது மாதிரி நடந்துச்சா? நம்ம நினச்ச மாதிரி ஊர் அமைஞ்சிச்சா? நம்ம நினச்ச மாதிரி பிள்ளைங்க பிறந்துச்சா? நம்ம நினச்சது மாதிரி எல்லாமே நடக்குதா? அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் மற்ற நாளில் பிறக்கிறவங்களுக்கும் பெருசாக வேறுபாடு இல்லைங்க. அவங்க என்ன செஞ்சாலும் மூடி முழிக்கிறோம். அந்த திறமை அவங்க கிட்ட இருக்கும். இவ்வளோ ஜீவராசிகள் இருக்கும்போது மனிதனா மட்டும் ஏன் பிறக்கிறான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ மானிடனா பிறக்கிறான்னாலே கருமாத்தம். ராஜாவோட பையன் 10 நாட்டை பிடிப்பான், சலூன் கடைக்காரா 10 கடையை பிடிப்பான். ரஜினி என்ன இன்னுமா டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காரு? இல்லை அவங்க பொண்ணுங்க தான் பஸ்ல கண்டக்டரா இருக்கா? சரி, ரஜினிகாந்த் சார் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். எத்தனை பேர் சூப்பர் ஸ்டாரா வந்துட்டாங்க? எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட என் சந்திரகுமார் இருக்காரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் நிறைய மாந்திரீகம் மற்றும் தாந்திரிக ரீதியான விஷயங்களுக்கு பேர் போனவர். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசின்னு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இருட்டு. சுந்தர் சி படம் இருட்டு இல்லை, அமாவாசை இருட்டை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்மளே கூட ஒரு பதிவில் சொல்லியிருப்பீங்க நீங்கள், அதாவது எவ்வளோ பூஜைகள் நம்ம பண்ணுறோம், ஆனால் அமாவாசை அப்போ ஸ்பெஷலான ஒரு இருட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பூஜைகள் பண்ணால் நிறைய மாந்திரீகத்தில் சாதிக்கலான் இருக்கீங்க. என்ன மாதிரியான பூஜைகள்? இப்போ நீங்கள் ஆல்ரெடி நிர்வாண பூஜையை பற்றி சொன்னீங்க. அதை தாண்டி அமாவாசை அப்போ என்னென்ன பூஜைகள் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது அஷ்டமாசித்து. இப்போ மாந்திரிகத்தில் 36 வகையான பிரயோக முறைகள் இருக்குது. 8 வகையான அதர்வன கலைகள் இருக்கு. எப்படி? 36 வகையான பிரயோக முறை இருக்கு, 8 வகையான கலைகள் இருக்கு. வசியம், வேதனை, உச்சடனம், ஸ்தம்பனம், மரணம், மோகனம், இந்த மாதிரி வரும்னு வச்சுங்களேன். இப்போ அமாவாசை அன்னைக்கு இந்த 8 கலையை நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கலாம். இந்த மாந்திரிகத்தினுடைய 8 கலையை நீங்கள் 4ஆக பிரிக்கலாம். இந்த 4 கலைகளை இப்போ மாறான கலை, பில்லி, சூனியம், செய்வனை, ஏவல். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கெடுதலான காரியம் போன மாதம் பண்ணினாங்க, பௌர்ணமியிலையோ இல்லை அடுத்த நாள் பண்ணினாங்க. இவர் ஒரு 21 நாள் இல்லை 40 நாள் சொல்லியிருந்தார். அந்த காரியம் தாமதமாகுதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அமாவாசை அன்னைக்கு ஏன் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சூரிய பகவானுடைய கதிர்வீச்சும் வெளிச்சமும் இந்த பூமிக்கு கம்மியாக படுகிறதா ஒரு ஆய்வில் இருக்கு. சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு வெளிச்சம் இங்கே கம்மியாக இருக்கு. 2வது, அன்னைக்கு இருக்கிற பரிவார தெய்வங்கள், உக்கிர தெய்வங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கோவில்கள்லாம் அடைக்கப்படுது, சில சாந்தி பூசைகள் செய்யப்படுது. அப்போ அந்த எதிராளிக்கு இவர் பில்லியோ சூனியமோ ஏவலோ செய்யும் பொழுது அந்த குலதெய்வமோ அந்த எதிராளியோட இஷ்ட தெய்வமோ அன்னைக்கு தடுத்து நிற்கிறதுக்கோ எதிர்த்து நிற்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. சரியா? இப்போ நான் உங்களை தாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் பவுன்சர் கூடயே இருக்கிறீங்க. நான் உங்களை தாக்க முடியல, ஆனால் நான் குறி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பவுன்சர் எல்லாம் வெளியாகுறாங்க, நீங்கள் தனிமையாக. அதுக்கு தான் அந்த அமாவாசை அன்னைக்கு எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிராளிக்கு தீய சக்திகள் செய்யும் பொழுது குலதெய்வம் வருதா, இஷ்ட தெய்வம் வருதா, இது என்னைக்கு இதோட பவர் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இருக்கும். அப்போ அமாவாசை அன்னைக்கு 6 செப்பு தகடு, அத்தரு புனகு, செவ்வாது, அரகஜ குங்குமம், கோரவஜன, தொட்டல்வாடி, நிழல்வாடி, தேகவட்டம், மயில் தொகை, வெற்றியிருக்கு, வெள்ளருக்கு வேறு, பண்ணி விட்ட கருவாட்டு முல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு மையா ரெடி பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் எழுதி, தாயார் பேர் எழுதி, ராசி நட்சத்திரம், குலதெய்வம் எழுதி, துணி, காலடி மண், நகம், ஃபோட்டோ, இந்த மாதிரி பொருள்களை வச்சு கருப்பு கலர் துணிகளை மாட்டிக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி, ஈரல், அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பிராந்தி பாட்டில், சுருட்டு, இன்னும் நிறைய பொருள் வரும். இதெல்லாம் செஞ்சு அன்னைக்கு மாந்திரிகர் நிர்வாணமாக இருப்பார். இந்த பூஜை பண்ணுறவர் நிர்வாணமாக இருப்பார். ஆழமாக மயானத்தில் குழி நோண்டி இந்த மூட்டையெல்லாம் பிதைச்சி விட்டு சரி செஞ்சால், பூஜை முறைகளை வேறு மாதிரி பண்ணினால் எதிராளிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பண்ணப்படுகிற பூஜைகளை பெரும்பாலும் அஷ்டமாசத்தில் கெட்ட காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும். பில்லி, சூனியம், ஏவல், செய்வன, மாறான வேலைகள் செய்வாங்க. ஒரு கால் நல்ல காரியங்களும் நடக்கும். கணவன் மனைவி வசியம், நோய்களை குணப்படுத்துறது, ஒரு பீடையை கழிக்கிறது, ஒரு தரித்திரியத்தை கழிக்கிறது, வேறு வேறு விஷயங்கள் நல்ல காரியங்களும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அன்னைக்கு நடக்கிற பூஜைகள் எல்லாமே அஷ்டமாசித்து. எப்படி? அஷ்டமாசித்தில் கெடுதலான காரியங்களை அன்னைக்கு பண்ணுவாங்க. அன்னைக்கு பண்ணும் பொழுது மற்ற நாளில் ஒரு மந்திரத்தை 1008 தடவை சொல்கிறதும் சரிதான், அமாவாசை அன்னைக்கு வெறும் 108 தடவை சொல்கிறதும் சரிதான். மற்ற நாளில் 1008 தடவை சொல்லும் பொழுது என்ன பவர் கிடைக்குமோ அதை 108 தடவை அமாவாசையில் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ 1008 தடவை சொன்னால் லட்சத்துக்கு போயிடும். ஒரு 10,008 ஊர் போட்டாலே 1,08,000 தடவை சொன்னதுக்கான பவர் அதிகம். அதனால அமாவாசையை
மாந்திரிகர்கள் தவற விட மாட்டாங்க. அன்னைக்கு வந்து நிறைய சிறப்பு பூஜைகள் பண்ணுவாங்க, தனக்கு தேவையான வழிபாடுகள் முறைகள் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உக்கிரமான பூஜைகள் பண்ணுவாங்க. புதுசாக பயிற்சி தீட்சைகள் வாங்குறது, புது பயிற்சியில் இறங்குறது, புது புது தேவதைகளை சித்து எடுக்கிறது, மைய அரைக்கிறது, குடுவை கட்டுறது, தாய்த்து அடைக்கிறது, எந்திரம் வரைகிறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் அமாவாசை அன்னைக்கு செய்வாங்க. அமாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது 100% பலிதம் இருக்கும். இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அமாவாசை அப்போ வந்து இந்த பவரை அச்சீவ் பண்ணணும், பவரை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மிக மிக திறமையான பதவியில் இருக்கவங்க நான் சொல்கிறேன், சினிமாவாக இருக்கட்டும், பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, இந்த மாதிரி பவர் வந்து இன்னும் அதிகமாகணும், நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்க கூட வந்து அமாவாசை அப்போ இது மாதிரி மாந்திரிகரை அணுகி சில பூஜைகள் பண்ணுவாங்களாமே. நிறைய நடக்குது. அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க, சினிமா நடிகர்கள் பண்ணிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, வேறு வேறு தொழிலதிபர்கள், நகைக்கடை பிஸ்னஸ், ஜவுளி கடை பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அமாவாசை அன்னைக்கு விசேஷ பூஜை முறைகள் உண்டு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பிளாக் மேஜிக்கை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒயிட் மேஜிக்னு ஒன்று இருக்குது சரிங்களா? அது இப்போ பிளாக் மேஜிக் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒயிட் மேஜிக்கை நம்புறவங்க இருக்கு. இன்னைக்கு வந்து நேற்று கூட பிறந்தநாள் நடந்துச்சு, உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா இருக்கார்ல, அவர் பெரும்பாலும் ஒயிட் மேஜிக்கை தானே பார்க்குறாரு. யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அடிக்கடி இமயமலை போயிட்டு வராருல்ல, அது ஒயிட் மேஜிக் தான். சரி தானே? அவர் பிளாக் மேஜிக்குள்ள, ஆனால் இல்லைன்னாலும் அவர் எனக்கு சொன்னது கிடையாது சரிங்களா? அது யார் இப்போ செய்கிறா, யார் சொல்கிறா பொறுத்து இருக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒயிட் மேஜிக் உண்மை தானம்மா? ஆமாங்க. இப்போ வீட்டு வாசலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோத்து கத்தாழை தொங்க விடுவாங்க, அதுவும் ஒயிட் மேஜிக் தான். தான் வீட்டுக்குள்ள தீய சக்தி நுழையக்கூடாது, அது ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு முள்ளு செடிகளை வளர்க்குறது, கருடக்கிழங்கு, அகைன் ஒயிட் மேஜிக், அதெல்லாமே ஒயிட் மேஜிக் தான். சரி, இங்கே இருக்குது, பிளாக் மேஜிக் இங்கே இருக்குது. மாந்திரிகர்கள் கூட தான் நிறைய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், மாந்திரிகவாதியாக இருக்கட்டும், ஏன் வந்து குறிப்பிட்டு அமாவாசையில், அதனால தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அமாவாசையில் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில டாப்பான ஆளுங்கிட்ட சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அமாவாசை பெண்களுக்கு வந்து ரொம்ப அந்த பவர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களை மாதிரியான மாந்திரிகவாதி, செலிபிரிட்டிஸ், அரசியல்வாதிலாம் அந்த மாதிரி பெண்களை வந்து கைக்குள்ளே வச்சுப்பாங்கன்றாங்களே, அவ்வளோ பவரா சார்? அப்படி சொல்ல இல்லை இது வந்து சுரிச்சு மழுப்பனா எப்படி சார்? ஐயா நான் சொல்கிறேம்மா, அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு அதீத சக்தி இருக்குன்னு நம்ம ஒரு பொய்யான பொருளியை கலப்பினோம்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இன்னும் 2 நாள் இருக்கு அமாவாசை, அன்னைக்கு பிறக்கட்டுமே குழந்தை, நீ தலைங்களை கட்டி தூங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்லுங்க, அமாவாசைக்கு பவர் இருக்கு, அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் பவர் இருக்கு. என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு சார் நிறைய. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. மக்கள் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஆணித்தரமான பதில் வச்சிருக்கேன் சரிங்களா? புரியுற மாதிரி மக்களுக்கு சொன்னா தான் புரியும் சரிங்களா? நல்ல கேள்வி, நல்ல பதில். நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதே டயத்துல அந்த ஊர்ல சலூன் கடை வச்சிருக்கிறவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நல்லா கவனமா கேட்டுக்கணும். ஒரு ஊர்ல ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த அந்த டய பிரகாரமே அந்த ஊர்ல சலூன் வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த ராஜாவோட குழந்தை பிறந்த சாதகத்தையும் இந்த சலூன் கடை பிறந்த குழந்தையோட சாதகத்தையும் ரெண்டையும் கொண்டுட்டு போய் சோசியர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சோசியர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராஜாவோட குழந்தைய சாதகத்தை பார்த்துட்டு இவன் இன்னும் 10 நாட்டை கட்டி ஆளுவான், இன்னும் 10 நாட்டை பிடிப்பான், பேரு புகழோட வாழ்வான், நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி முடித்து சாதகத்தை கொடுத்துட்டாரு. உடனே இந்த சலூன் கடைக்காரருக்கு சந்தோஷம், நமக்கும் அப்படி தான் சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு சாதகத்தை கொடுத்தாரு. சலூன் கடைக்காரருக்கு என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு கடை வச்சிருக்கிறீல்லப்பா, உன் பையன் 10 கடை வச்சுருப்பான், 50 பேருக்கு வேலை கொடுப்பான், கார் பணம் வீடு வாசன்னு இருப்பான் அப்படின்னு. அப்போ இவர் கேட்டாரான், இல்லைங்க ராஜா குழந்தையும் என் குழந்தையும் ஒரே டயத்தில் தான் பிறந்துச்சு, அவன் மட்டும் 10 நாட்டை பிடிப்பான், என் பையன் மட்டும் 10 கடை வைப்பான், என் பையன் நாட்டை பிடிக்கலே, எந்த வம்சாவழியில் எப்படி வந்தோமோ அந்த பேக்ரவுண்டை வச்சு தாண்டா அவன் அடுத்த கட்ட நகருக்கு போக முடியும். அப்படியா? இருங்க, அப்படியே சொல்லி முடிச்சிருக்காரு சரியா? அப்படி சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அமாவாசையில் ஒரு ஏழ்மையான நிலைமையில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு நேரங்காலங்கள் நல்லா இருந்து கருணையாக இருந்து கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா இந்த இந்தியாவே ஆளலாம், இந்த தமிழ்நாட்டையும் ஆளலாம், இல்லைனாலும் நான் சொல்ல வரலை. ஆனால் கருமான்னு ஒன்று இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆகா ஓகான்னு காலேஜ் வச்சுருக்கிறவங்க அந்த காலேஜை நடத்துகிற அளவுக்கு கூட படிப்புகள் இல்லையா. இது நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது சரிதானே? 100 காலேஜ், 200 காலேஜ், 50 காலேஜ் வச்சுருக்கிறவங்க ஓனரை பார்த்திங்கன்னா படிப்பறிவில் ரொம்ப கம்மிங்கிறாங்க. ஆனால் அவருக்கு பள்ளிக்கூடம் நடத்தணும், காலேஜ் நடத்தணுங்கிற விதி சரிதானே? அதே மாதிரி வாத்தியாரோட பிள்ளைங்க எத்தனையோ பேர் மக்கா இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கரெக்டான வார்த்தை, வம்சா வழின்னு ஒன்று இருக்குது. ராஜாவோட பையன் வந்து 10 நாட்டை பிடிப்பான், சலூன் கடைக்காரா 10 கடையை பிடிப்பான். ரஜினி என்ன இன்னுமா டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்காரு, இல்லை அவங்க பொண்ணுங்க தான் வந்து பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கா?
சரி, ரஜினிகாந்த் சார் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம், எத்தனை பேர் சூப்பர் ஸ்டாரா வந்துட்டாங்க? வரமாட்டாங்க. நான் சொல்றேனே, இப்போ அவர் விஜயகாந்த் சார் வந்து அவங்க அப்பா அரிசி மண்டி வச்சிருந்தாரு, அவங்க பிள்ளைங்க அரிசி மண்டியில வேலை பார்க்குது. சார் நான் சொல்றது கரெக்டு, எந்தெந்த வம்ச வழியோ அதுபடி தான் வரும், 100% ஓகே. ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு அமாவாசையில் இன்னைக்கு பிறந்தா வந்து அதெல்லாம் வந்து பெரிய பவர்லாம் ஆயிடாது, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த குழந்தை என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோ அதோட விதி எதுவோ கர்மா எதுவோ அதுபடி தான் செயல்படும். ஆனால் மாந்திரீகவாதிகள் அமாவாசையில் ஒரு பொண்ணு பிறந்து அது கொஞ்சம் நல்ல ஜாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு 16 வயசு இல்லை ஒரு 15 வயசு முதல்ல பூத்த பெண்ணை வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடு பண்ணி அந்த பொண்ணுக்கு சில பூஜை முறைகள்லாம் பண்ணினாக்க நம்மளுடைய இலக்க அடையாளம்னு அதர்வனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே அதர்வனத்தில் தான் இந்த விஷயமும் நான் கேட்குறேன் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது எத்தனை பேரால இது சாத்தியம்னு நினைக்கிறீங்க நீங்க? அது ஒரு கஷ்டங்க. அது தில்லாலங்கடியான மாந்திரிகவாதியா இருக்கணும், அது நல்ல விதியோட ஒரு கர்மாவோட இருக்கக்கூடிய ஜாதகமா இருக்கணும், ஆப்போசிட் சைடு இதெல்லாம் இருந்தாதான் ஒரு விஷயம் அமையும். ரெண்டாவது, இந்த அமாவாசையில பிறந்து நல்ல யோகக்கார பொண்ணா இருக்கு, இது இந்த மாந்திரிகர்கிட்ட போய் சிக்கணும், இந்த மாந்திரிகரை சந்திக்கணும்னு இருந்தா மட்டும்தான் சாத்தியம். ஆமா, சம்பந்தமே இல்லாம இப்ப வாரணாசியில ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறா, அமாவாசையில அவளை அடைஞ்சாலோ இல்ல அவகிட்ட இருந்தாலோ இவன் மிகப்பெரிய வல்லாதிக்கணும் மரணம் விதி இருந்தால் ஓகே, இருந்தா நடக்கும். அது என்ன சார் இருக்கு? இப்போ ஒன்று சொன்னீங்க தெரியுமா, வாரணாசியில் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அது இந்த மாதிரி சந்திச்சா விதி இது, அது என்ன சார்? அப்படி ஒரு அமாவாசையில் பிறந்த பெண்ணுகிட்ட என்ன இருக்கும்? அந்த விதி சேர்த்துச்சுன்னா என்ன எடுப்பீங்க அதுகிட்ட இருந்து? அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் மற்ற நாளில் பிறக்கிறவங்களுக்கும் பெருசாக வேறுபாடு இல்லைங்க. அவங்க என்ன செஞ்சாலும் மூடி முழுகிறோம், அந்த திறமை அவங்க கிட்ட இருக்கும். திருட்டுத்தனம்னு ஒன்று சொல்லுவாங்க, மிகப்பெரிய அளவில் இருக்கும். பேச்சு திறமை இருக்கும், வல்லாதிக்கம் இருக்கும், எளிதில் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும், எல்லாரையும் ஆட்டி படைப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாரும் ஆகா ஓகான்னு இருந்துறது இல்லை, அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாரும் வீணாக போனதாகவும் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஜனனம்ங்கிறதே கர்மா தான். நீ மானிட பிறவியாக பிறக்கணுங்கிறதே கர்மா தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளோ ஜீவராசிகள் இருக்கும்போது மனிதனை மட்டும் ஏன் பிறக்கிறான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடுக்கு வந்து என்னதான் பசிச்சாலும் மாமிசம் சாப்பிடாதான், புலி சிங்கத்துக்கெல்லாம் என்னதான் பசிச்சாலும் வைக்கோல புல்ல திங்காதான். அது எதுவும் கற்றுக்கிட்டா வந்துச்சு, படைப்பு தானே. மீன் பிறந்தவொடனே நீந்துதுங்கிறாங்க, நீச்சல் நம்ம கத்தியா சொல்லியா கொடுத்துருக்கோம். பூனை பால் குடிக்குது, கருவாடு, அப்போ அதுக்கான விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சகல விஷயமும் உண்டு. சரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு மட்டும்தான் யோசிக்கிற திறனும் அடுத்த நாள் நடக்க போகிற விஷயத்தை பற்றி கவலைப்படுறதும் சிரிக்கிற தன்மையும் இருக்கான். விலங்குகளுக்கு இது இல்லைங்கிறாங்க. இது இறைவனோட படைப்பு தானே. அப்போ நீ ஜனனம் எடுக்கிற, நீ மானிடனா பிறக்கிறான்னாலே கருமாத்தான். அந்த கருமாவில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120ங்கிறாங்க. 120 வருடம் வரைக்கும் யாரோ அரிதா 112, 114, 120 தொட்டுட்டாங்கன்னு நம்ம பேப்பரில் பார்க்குறோம். எல்லாருமே அந்த மாதிரி வாழ்ந்துடுறாங்க. இந்த 20 வயசு 30 வயசு 40 வயசில் இறந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா, போன ஜென்மத்தில் இருந்த பேலன்ஸ். எப்படி? போன ஜென்மத்தில் இருந்த பேலன்ஸ் அது கழிஞ்ச உடனே கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான் விஷயம். வேற என்ன பூஜைகள் பண்ணுவீங்க சார் இதெல்லாம் தாண்டி? அமாவாசை அப்போ அன்னைக்கு என்றைக்குமே உச்சிக்கால பூசம்பாங்க. ஒரு 11:30-11 மணிக்கு ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 2:30-3 மணி வரைக்கும் நடக்கும். அதர்வன வேத மந்திரங்களை ஜபம் பண்ணுறதுனா அப்புறம் என்னங்க பூஜை பெருசா? ஓமங்கள், படையல், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி. எங்கே உட்காந்து பண்ணுவீங்க சார்? அவங்களுக்கான தனி கோவில்கள் இருக்கும். இப்போ நான் கோவில் வச்சுருக்கேன், மயானகாளி கோவில் வச்சுருக்கேன். இங்கே என் சொந்த ஊரில். அப்போ அங்கே நம்ம பண்ணுவோம். அவ்வளோ. நீங்கள் இப்போ அமாவாசை அந்த கோவில் போய் பூஜை பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருந்தே பூஜை பண்ணுவீங்களா? இல்லை, கோயிலுக்கு போய் தான். நம்ம கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ உக்கிரம் பண்ணுறோமோ, எந்தளவுக்கு மந்திர உச்சாரணம் கொடுக்குறோமோ, அப்போ தான் அது நம்மளுடைய வேலைகளை ஈஸியாக சரி செஞ்சு கொடுக்கும். அதை நம்ம கரெக்டாக வணங்கணும், கரெக்டாக தொழுகணும், கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக படைகள் போடணும். அதில் நம்ம எதுவும் அப்படி ஒரு காலம் இந்த அமாவாசைக்கு நமக்கு ஏதாவது வேறு வேலை இருக்குது, வெளியூரில் இருக்கும் அப்படின்னா அப்பா பண்ணுவார், அப்பா முடியலே தம்பி பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கணும் கண்டிஷன்ஸ் இருக்கா அந்த பூஜைக்கு? அன்னைக்கு ஒரு நாள் சுத்தமாக இருந்தால் போதும். என்ன சுத்தம்? நல்ல மனசு சுத்தமாக இருந்தாலே போதுங்க. உடல் சுத்தம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இறைவனே அதை தான் சொல்கிறான். உன்னுடைய மனசை நீ நல்லா சுத்தமாக வச்சுக்க, அடுத்தவங்க வீணாக போகக்கூடாது. சரிங்களா? அடுத்தவங்களை நமக்கு எடுக்கக்கூடாது. நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். எல்லா உயிர்களையும் தன் உயிராக மதி. அதாவது இது வந்து சீக்கிரமாக வந்துடாதான்.
இதை வந்து முதல்ல நீங்கள் பயிற்சி பண்ணணுங்கிறாங்க. இந்த நல்லா நினைக்கணுங்கிற எண்ணமே தொடர்ந்து பயிற்சி பண்ண தான் அது உங்களுக்குள்ளே வரும். குறைஞ்சது 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து 20 நிமிஷமாக போய் 20 நிமிஷம் மணியாக போகணும். ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பொழுது அந்த கடவுளாகப்பட்டவன் நம்மளுடைய கர்மாவுக்கு டிக் போடுறதா சொல்கிறாங்க. புரியுதா? அந்த கடவுளுக்கு மட்டும்தான் அந்த எண்ணங்கள் இருக்குது. அப்போ நீ மனிதனாக பிறக்கப்பட்ட நீ எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்களை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்க. ஆனால் சீக்கிரமாக அது வந்துடாது. புரியுதுங்களா? சீக்கிரமாக அது வராது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து அதை வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு தெய்வ அனுகிரகம் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கோவிலில் போய் சாமி கும்பிடுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. எல்லாரும் போய் என்ன கேட்பாங்க? நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு காரு வேணும், வீடு வேணும், என் பிள்ளைக்கு படிப்பு வேணும், நான் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், நோயை கொடுக்காத, நொடியை கொடுக்காத, கை கால் சுகமாக இருக்கணும், உழைக்கணும், போகணும், வரணும்னு தான் வேண்டுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வேண்டுறது மிக மீறிய தப்புங்க. நீ கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, சாமி எப்படி கும்பிடணும்னா, கடவுளே நீ எனக்கு என்ன வேணாலும் பிரச்சனையை கொடு, எப்படி நீ எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் கொடு, நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், ஆனால் என் கூடவே இருந்து அதை நீ சரி செஞ்சு விட்டு. நான் சொல்கிற புரியுதா? நீ எனக்கு என்ன மாதிரி பிரச்சனையை வேணாலும் கொடு, ஆனால் என் கூடவே இருந்து நீ சரி செஞ்சு விட்டு. அப்போ கடவுள் என்ன நினைப்பாரு? உனக்கு பிரச்சனையும் கொடுத்து அதை நான் சரி செய்யணுமா? அப்போனா உனக்கு பிரச்சனையை நான் கொடுக்கல. இதுதான் என் கூடவே இருன்னு நம்ம சொல்லிடுறோமே. இப்படி கேட்டு பாருங்க, இப்படி கும்பிட்டு பாருங்க, அவங்க வாக்கியம் மாறும். கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு நம்ம கேட்க தேவைக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஊரில் இன்ன இடத்துல நம்ம ஜனனம் எடுக்க வச்ச கடவுளுக்கு தெரியாத நமக்கு எப்பப்போ என்னென்ன வேணும்னு சொல்லி. திருமணம் நம்ம நினச்சது மாதிரி நடந்துச்சா? அப்பா அம்மா நம்ம நினச்சது மாதிரி நடந்துச்சா? நம்ம நினச்ச மாதிரி ஊர் அமைஞ்சிச்சா? நம்ம நினச்ச மாதிரி பிள்ளைங்க பிறந்துச்சா? நம்ம நினச்சது மாதிரி எல்லாமே நடக்குதா? இல்லை. நம்ம நினச்சது ஏதேனும் 1-2 நடக்கலாம், எல்லாமே நடந்துருது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, காலையில் நான் இத்தனை மணிக்கு சாப்பிட்ருவேன்னு யாரும் சொல்ல முடியுமா? மத்தியானம் நான் இத்தனை மணிக்கு சாப்பிட்ருவேன்னு யாரும் சொல்ல முடியுமா? நைட்டுக்கு நான் இத்தனை மணிக்கு சாப்பிட்ருவேன்னு சொல்ல முடியுமா? நம்ம சாப்பிட்றதே இறைவன் போட்ட விஷயந்தான். மத்தியானம் நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணிடுறோன்னு வச்சுங்க, 1:30க்கு நான் சாப்பிட்ருவேன் ஒரு பிரியாணி 2 முட்டைன்னு, ஒரு ஸ்விக்கிலையோ இல்லை வேறு எதுலையோ நம்ம ஆர்டர் பண்ணுறோம். வர்றவன் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறான். 1:35க்கு வந்துச்சுன்னா நீ ஃபிக்ஸ் பண்ணின டைம் மாறுதா இல்லையா? தூங்குறது நம்ம முடிவு பண்ணிட முடியாது, சாப்பிட்றது நம்ம முடிவு பண்ண முடியாது, இறக்குறது நம்ம முடிவு பண்ண முடியாது. மனைவி, கணவன், குழந்தை, ஊர், சொந்தம், பந்தம், வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமே தவிர எதுவுமே நம்ம கையில் இல்லை. மிக சிறப்பு சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ வரப்போகிற பதிவுகள் நம்ம இன்னும் நல்ல வித்தியாசமான டாபிக்ஸ் எல்லாம் நிறைய பேசலாம். ஓகே, நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.